நல்ல ஆட்சி நடத்துறவருக்கு எதுக்கு விளம்பரம்? நல்ல ஆட்சி நடத்துறவருக்கு எதுக்கு தாய்மார்களுக்கு 1000 கொடுக்க வேண்டிய தேவை, தங்கச்சிகளுக்கு 1000 கொடுக்க வேண்டிய தேவை, படிக்க போற தம்பிகளுக்கு 1000 கொடுக்க வேண்டிய தேவை? நல்ல ஆட்சின்னா நல்ல ஆட்சி கொடுக்குறோன்ட்டு நாடும் மக்களோ மற்ற கட்சிக்காரர்களோ சொல்லலையே. ஆட்சியில் இருக்கிற அவங்களே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அது எப்படி? நீங்க போற இடங்கள்லாம் உங்களுக்கு வரவேற்புன்றீங்க. உங்க மனச்சான்றவங்க இப்படி கை வச்சுக்க சொல்லுங்க. நீங்க காசு கொடுத்து 200 கொடுத்து தட்டில் பூ வாங்கி வச்சு வண்டியில் இறக்கி விட்டு எங்கள் தாய் தந்தையர்களை எங்கள் சொந்தங்களை எல்லாம் தெருவில் நிற்க வச்சு அவர் வரும்போது கை காட்டுங்க, கும்பிடுங்க, பூ போடுங்கன்னு நீங்கள் சொல்லலை? தன்னெழுச்சியாக மக்கள் உங்களை பார்க்க திரண்டு ஓடி வராங்களா? நல்ல ஆட்சி கொடுத்தா மக்கள் அந்த தலைவனை சந்திக்க ஓடி வரணும்ல. இதை வலிமையாக வந்த ஒரு தலைவர் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ், அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் திருமாவளவன், அதுக்கப்புறம் வந்து ஐயா எங்கள் அண்ணன் வைகோ, அதுக்கப்புறம் ஐயா விஜயகாந்த். எல்லாரும் என்ன நாங்க எஜமா கோச்சுக்குறாரோன்ட்டு ஒரு தவறுன்னு தெரிஞ்சும் பேச முடியல. இந்த 3 ஆண்டுகளை 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. ஏன் உயர்த்தினீங்க? ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க என்ன பேசுனீங்க? கரண்டை தொட்டால் சாக்கடிக்காது, கரண்ட் பிள்ளை தட்டாலே சாக்கடிக்குது பேசினாரா இல்லையா? எடுத்துக்காட்டுட்டா. அப்ப இந்த கட்சிகளோட போய் ஆட்சி செய்யணும் எப்படி? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, எப்ப பிறக்குது, எங்க பிறந்துருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல. நல்ல ஆட்சி நடத்துறவருக்கு எதுக்கு விளம்பரம்? நல்ல ஆட்சி நடத்துறவருக்கு எதுக்கு தாய்மார்களுக்கு 1000 கொடுக்க வேண்டிய தேவை, தங்கச்சிகளுக்கு 1000 கொடுக்க வேண்டிய தேவை, படிக்க போற தம்பிகளுக்கு 1000 கொடுக்க வேண்டிய தேவை? நல்ல ஆட்சின்னா நல்ல ஆட்சி கொடுக்குறோன்ட்டு நாடும் மக்களோ மற்ற கட்சிக்காரர்களோ சொல்லலையே. ஆட்சியில் இருக்கிற அவங்களே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அது எப்படி? நீங்க நீண்டு கவனிங்க, நீண்டு ஆழ்ந்து பாருங்க. இங்கே சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் மட்டும்தான். 15 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் காலை உணவு திட்டத்தில். அதுக்கு விளம்பரம் செஞ்ச காசுக்கு சோறு போட்டுக்கலாம் அவங்க. செப்டம்பர் 16 மகளிருக்கான ஊக்கத்தொகை கொடுக்கப்படும்னு ஜனவரியிலேருந்து விளம்பரம் செய்றீங்க. இது சேவை அரசியலா, செயல் அரசியலா, செய்தி அரசியலா? நீங்க போற இடங்கள்லாம் உங்களுக்கு வரவேற்புன்றீங்க. உங்க மனச்சான்றவங்க இப்படி கை வச்சுக்கிறீங்க சொல்லுங்க. நீங்க காசு கொடுத்து 200 கொடுத்து தட்டில் பூ வாங்கி வச்சு வண்டியில் இறக்கி விட்டு எங்கள் தாய் தந்தையர்களை எங்கள் சொந்தங்களை எல்லாம் தெருவில் நிற்க வச்சு அவர் வரும்போது கை காட்டுங்க, கும்பிடுங்க, பூ போடுங்கன்னு நீங்கள் சொல்லலை? தன்னெழுச்சியாக மக்கள் உங்களை பார்க்க திரண்டு ஓடி வராங்களா? நல்ல ஆட்சி கொடுத்தா மக்கள் அந்த தலைவனை சந்திக்க ஓடி வரணும்ல. நல்ல ஆட்சி கொடுக்குற ஒரு ஆட்சியின் தலைவனுக்கு எதுக்கு வாக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை எதுக்கு வருது? நல்லாட்சி கொடுக்குற தலைவர் பேச வரும்போது மக்கள்கிட்ட எதுக்கு கூட்டத்துக்கு 200 கொடுத்து கூட்டிகிட்டு வர வேண்டிய தேவை வருது? இதெல்லாம் நல்லாட்சியில் வருதுங்களா ஐயா? நல்லாட்சி இருக்கும்போது தீபாவளி, பொங்கலுக்கு இந்த மாதிரி முக்கியமான இந்த பண்டிகை காலங்களில் மக்கள் தங்கள் வாழ்விடங்களுக்கு போகிறதுக்கு பேருந்து இல்லாமல் தனியார் முதலாளிகள்கிட்ட வாடகைக்கு எடுக்க வேண்டிய தேவை வந்தால் அது நல்லாட்சியில் வருதாங்க ஐயா? எதில் வருது? 4500 கோடி ஒதுக்கணும்னு நீங்கள் 4000 கோடி 4500 கோடி ஒதுக்கணும்னு நீங்கள் மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடுறதுக்கு. நேற்று தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? முதன்முறையாக திமுக ஆட்சிக்கு வந்திருக்கா? எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கு? ஒரு சின்ன நகரம் தானே, தலைநகர் சென்னை. அதில் மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடுற காவாயை ஒரு நிரந்தரமாக அவர் கொண்டு வந்திருக்க முடியாதா? இப்போ 4000 கோடிக்கு நீங்கள் கட்டமைச்சிட்டோம்னு சொன்ன போது அப்போ எதுக்கு படகு 1500 படகு இறங்குது? இங்கே எதுக்கு ஆயிரக்கணக்கான நீர் இறைப்பு எந்திரங்கள் எதுக்கு வருது? டிராக்டரில் விசை எந்திரங்களை வச்சு எது கொண்டு வந்தீங்க? அப்படின்னா கட்டமைக்கலை. இது நல்லாட்சியில் வருதா? அரசு பள்ளிக்கூடங்கள் மாடி இழிஞ்சு விழுந்து குழந்தைகள் காயப்படுது, நல்லாட்சியில் வருதா? 300க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் மரத்து நிழல்ல படிக்கிறாங்களே அரசு பள்ளிக்கூடங்கள்ல, இதெல்லாம் நல்லாட்சியில் வருதா? தீபாவளிக்கு சரக்கு வியாபாரத்தை கூட்டணும், டாஸ்மார்க்ல 3000க்கும் மேற்பட்ட கூடுதல் கதவுகளை திறந்தீங்களே, இதெல்லாம் நல்ல ஆட்சியில் வருதாங்கய்யா? நல்ல ஆட்சிங்கிறது நாடு மக்களும் சொல்லணும். அதுக்கு ஒரு தலைவர் தான், சுந்தரம்னு ஒரு இயக்குனர் நாம செய்த சாதனைகள்லாம் நீ படமா எடுத்து போட்டு காட்டலாம், திரையரங்குல நியூஸ்ரீல் மாதிரி வெளியிடலாம் ஐயா அப்படின்னா. அப்படியா? என்ன பண்ணிட்டோம் ஐயா? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம்யா, அப்புறம் ரோடு போட்டிருக்கோம்யா, அப்புறம் அணையெல்லாம் கட்டியிருக்கோம்யா, அப்புறம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். சரி, பள்ளிக்கூடம் கட்டினோம், அதில் என்ன பண்ணுது? பிள்ளைகள்லாம் படிக்குது. அணை கட்டியிருக்கோம், ஆமாம் கட்டியிருக்கோம். அதில் என்ன பண்ணுறாங்க? விவசாயம்லாம் பயன்படுத்துகிறாங்களா? ஆமாங்க பயன்படுத்துகிறாங்க. சரி, ரோடு போட்டிருக்கோம், அதில் சனம் போகுதா? போகுது. அதுக்கு எதுக்கு படம் போட்டு காட்ட போகிற? அதான் பயன்படுத்துகிறானே, மக்கள் ஜனத்துக்கு தான் தெரியும்ல. அது நம்ம தான் கட்டினா அதை பயன்படுத்துகிறோம்னா அப்புறம் எதுக்கு படம் போட்டு காட்ட போகிற? கர்மம், அந்த படம் எடுக்க எவ்வளோ செலவாகும் ஐயா? 2 லட்சம். ஐயோ அந்த 2 லட்சத்துக்கு நான் இன்னும் 10 பள்ளிக்கூடம் கட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கேன். போ சனியே. இப்படியும் ஒரு தலைவர் இருந்தான், காமராஜ்னு எங்கள் தாத்தா. அவனே சொல்லலை நான் நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு. ஐயா, நல்ல ஆட்சி கொடுக்குறவன் சொல்ல தேவையில்லை, அது மக்களுக்கு தெரியும். அது கூட்டணிங்கிறது அது ஒரு தற்கொலைக்கு சமம். கூட்டணிங்கிறது இங்கே பாருங்க, ஒரு கொள்கையாளன் எப்படி எந்த கொள்கையை விட்டு எப்படி போவீங்க? குறைந்தபட்சம் எது? இப்போ நான் ஒன்று கேட்குறேன்,
மதுவை ஒழிக்கணும். உங்ககிட்ட கேட்குறேன், மதுவை ஒழிக்கணும், யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? சரி, என் நிலத்தின் வளங்களை எல்லாம் பாதுகாக்கணும். நீங்க வந்தாலும் எம்சாண்டு, நீங்க வந்தாலும் எம்சாண்டு, நீங்கள் வந்தாலும் ஆத்து மணல் அள்ளுவீங்க, நீங்க வந்தாலும் ஆத்து மணல் அள்ளுவீங்க, நீங்க வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க, நீங்க வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க. இந்த கட்சிகள்ல எந்த கட்சியோட சேர்ந்து நீங்க நாட்டுக்கு நல்ல ஆட்சி கொடுப்பீங்க? அப்படி என்ன ஒரு அதிகாரம் தேவை கிடக்குது? அதிகாரத்துக்கு தனிச்சு நின்று வர முடியாதுன்னு உங்களுக்கு சொன்னது யாரு? இல்ல சொன்னது யாரு? இப்ப நான் ஆளல, என் தங்கச்சி ஆண்டுட்டு போறான், என் தம்பி மகன் ஆண்டுட்டு போறான், எங்க பிள்ளைய ஆண்டுட்டு போகுது. என் சிந்தனை ஏடா இருக்கும். இப்ப நீங்க பைபிள், பகவத்கீதை, குரான் எல்லாம் தந்தவங்க இருக்காங்களா? இல்ல. ஆனா அதன்படி நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு இல்லையா? நாங்க இப்படி ஆட்சி நடக்கும், எங்க தலைவர் எங்களுக்கு கொடுத்தது இருக்குது, எங்க முன்னோர்கள் தந்தது இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஐயா, ஒரு இது புகாரா பற்றின்னு எங்க முன்னோன்னு சொல்லியிருக்கான் வள்ளுவ பெருமகனார். குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகுங்கிறான். மக்களின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற அமைச்சை, மன்னனை மக்கள் போற்றி தொழுவார்கள், உலகம் போற்றி தொழுங்கிறான். அப்படி எல்லாமே இருக்கு. அதன்படிதான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் கிடையாது, என் முன்னவர்கள் என்னுடைய மிச்சம் எச்சம், அதன் வழியில நான் நடக்கிறேன். அப்படிங்கும்போது ஒரு கூட்டணி கூட்டணி வச்சாதான் வெல்ல முடியுங்கிறது அது தப்பு. அது எப்படி சொல்றது, தனித்துவத்தை இழந்து விட்டு ஒரு தலைமை உருவாகக்கூடாது. அது சரி வராது. என் முன்னவர்கள் செய்த வரலாற்று தவறை நான் செய்ய விரும்பல. அப்படிதான் எங்க ஐயா ஆதித்தனார், மாப்போசி, நான் பேசுற அரசியல தான் பேசினாங்க. கடைசியா இதே திராவிட கட்சிகள் எந்த கட்சிகளை எதிர்த்து அரசியல் தொடங்கினாங்களோ அந்த கட்சிகள்கிட்ட கூட்டணி வச்சாங்க. இதை வலிமையாக வந்த ஒரு தலைவர் எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ், அதுக்கப்புறம் எங்க அண்ணன் திருமாவளவன், அதுக்கப்புறம் ஐயா எங்க அண்ணன் வைகோ, அதுக்கப்புறம் ஐயா விஜயகாந்த். எல்லாரும் என்ன நாங்க எஜமா கோச்சுக்குறாரோன்ட்டு ஒரு தவறுன்னு தெரிஞ்சும் பேச முடியல. இப்ப இது தவறுன்னு நான் ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு உறுத்துதுன்னா கட்சியே வேணான்னு சொல்லிட்டு போனமே ஒழிய, சமரசம் செஞ்சு ஐயா கண்ணதாசன் சொல்றாரு பாருங்க, வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீ சமரசம் செஞ்சுட்டா உன் வாழ்நாள் முழுக்க நீ அதான்டா செய்யணும்ன்ற. இப்ப நான் கூட்டணிக்கு போயிட்டேன், நான் முதலமைச்சரா ஏற்று என் கனவை நிறைவேற்ற என்னோட வருவாங்களா? நான் சொல்றேன், வேளாண்மையை அரசு பணியா மாற்றுவேன், ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியா மாற்றுவேன், இந்த மீத்தேன் எடுக்கிற ஈத்தேன் எடுக்கிற திட்டங்களை நிறுத்திட்டா ஆடு மாட்டு கழிவு மக்கிய இலைதலை கழிவில் இருந்து மனித கழிவிலிருந்து பயோகேஸ் தயாரிப்பேங்கிறேன். அது என் பூமிக்கு எந்த இடையூறும் என் காற்றுக்கோ நீருக்கோ நஞ்சாகாதுன்னு நான் தயாரித்து எவ்வளவு வேணாலும் நான் இந்த எரிகாற்றை எடுத்துக்கிறேன்றேன். வருவியலா? நிலக்கரி வேண்டாம், தீர்ந்து விடுகிற வளம், அணு உலை வேண்டாம், அது பேராபத்து, அனல் மின்சாரம் வேண்டாம், காற்றாலைக்கும் சூரிய ஒளிக்கும் கடலறை மின்சார உற்பத்திக்கும் போவோம்ங்கிறேன். வருவியலா? நீங்க ஆபத்தான திட்டங்களை எல்லாம் அரசு வச்சுக்கிறீங்க, அணு உலையை வச்சுக்கிறீங்க, அனலை வச்சுக்கிறீங்க, பழுப்பு நிலக்கரியை வச்சுக்கிறீங்க. ஆனா சூழ்நிலைக்கு இயற்கைக்கு எந்த கேடும் தராத இந்த காற்றாலையும் சூரிய ஒளியும் தனியார் கொடுக்குறீங்க. அப்ப எப்படி? இப்ப அணு உலையை நான் எதிர்த்து போராடும் போது அரசு கிட்ட இருக்கு என்னை குற்றவாளி ஆக்குற. ஆனா இங்க தனியார் முதலாளிக்கு 10,000 ஏக்கரை பறிச்சு நீயே கொடுக்குற. இப்ப இங்க பாருங்க, அவன் ஒரு அலகு மின்சாரம் 7 ரூபாய்னா 7 ரூபாய்க்கு தான் நான் வாங்கணும். ஆனா 7 ரூபாய்க்கு நீ மக்களுக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா ஓட்டு போட மாட்டான், தோத்து போயிடுறேன். அப்ப என்ன பண்ற? நீ 2 ரூபாய் இழப்புல கொடுக்குற. அப்ப 10 லட்சம் கோடி கடனா வருது. இது என்ன ஆட்சி முறை? இந்த ஆட்சி முறை செய்ய முடியுமா? வந்த 3 ஆண்டுகளை 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. ஏன் உயர்த்தினீங்க? ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க என்ன பேசுனீங்க? கரண்டை தொட்டால் சாக்கடிக்காது, கரண்ட் பில்லை தட்டாலே சாக்கடிக்குது பேசினாரா இல்லையா? எடுத்துக்காட்டுட்டா. அப்ப இந்த கட்சிகளோட போய் ஆட்சி செய்யணும். அப்படி ஒன்னு திரும்ப திரும்ப சொல்றேன், என் கால்களை நம்பிதான் என் பயணம். அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடர முடியாது. அடுத்தவன் தோல் மேல ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேன்மையானதுங்கிற கோட்பாட்டை படிச்சவன் நான். அதனால அது சரியா வராது. 20 நாடுகள் சுத்தி வளைச்சு தன்னை சூழ்ந்து நிற்கும் போதும் தனித்து நின்று சண்டை போட்ட வீர மறவன் பிரபாகரனின் பிள்ளைகள் இங்க இருக்கிற பிள்ளைகள். தனிச்சு நிற்பேன், என் மக்களை நம்பி நிற்கிறேன், என் மக்களை நேசித்து நிற்கிறேன். 8 கோடி மக்களை நம்பி 8 கோடி மக்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. மக்களை அவர்கள் நம்பல, கட்சி தலைவர்களை நம்புறாங்க. நான் என் மக்களை நம்புறேன், நிக்கிறேன், தனிச்சு நிக்கிறேன், தனித்துவத்தோடு நிக்கிறேன். அதுல போய் கூட்டணி வச்சு அற்பப்பதிங்க பாருங்க, தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாரா நான் இல்லை. நேரு பிரதமரானதுக்கு முன்னாடி என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட, என்றாவது ஒரு நாள் வெல்லப் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று தத்துவத்தை ஏற்று அதற்காக போராடி
தோற்பதையே மேன்மையாக கருதுகிறேன்னு. அது எனக்காக சொன்னது தான். அப்படிதான் நான் எடுத்துக்கேன்.